தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 கும்பராசிக்கு எந்த அளவுக்கான நற்பலன்கள் இந்த காதல் உண்டு, குடும்ப வாழ்க்கையில் உண்டு அப்படிங்கிறது தான். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோச்சாரத்திலிருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா 2ல் சனி ஏழரை நடக்குது, 5ல் குரு நல்ல அமைப்பு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராசிலேயே ராகு, ராசிக்கு 7ல் கேது இப்போ இருக்கிறாருங்க. அப்போ என்னென்னா இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2025 ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு இந்த லவ் ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லாத சூழல்னாலே நிறைய பிரிந்தவர்கள் இருக்கிறாங்க காதலர்கள். ஒரு சிலர் சொல்லியாச்சு பேசியாச்சு வீட்டளவில் எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. காதல் திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியல, மனக்கவலை மன வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லவ் பண்ணிட்டோம், இது திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியாதே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரியான கும்பராசிக்கான நிறைய குழப்பங்களில் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அப்போ இந்த 2026 இந்த காதல் அப்படிங்கிறது அதிகப்படியாக ஒரு ஹாப்பினஸோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்கிறது எந்த ஐயமே கிடையாது. ஆனால் பட் என்னென்னா இந்த 5ல் குரு மே ஜூன் வரைக்கும் தான் இருக்கார், அடுத்து 6க்கு போயிடுவார். அதில் ஜென்மஸ்தானத்தில் ராகு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சங்கடங்கள் வீட்டில் உருவாக தான் செய்யும். நீங்கள் நினச்சி உங்கள் வீட்டில் பேசி சந்தோஷத்தோடு பயணிக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பெரிய குழப்பம் ஆகிக்கூடாது, ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம இந்த நேரத்தை கடந்து போகணும். ஒரு வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடித்தா என்னாகுங்க, நம்ம போய் மாட்டிக்குவோம். வெள்ளம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ இந்த நேரம் வெயிட் பண்ணக்கூடிய நேரம், காற்றுள்ள போதே தொற்று. அப்போ நேரம் வரவு பயன்படுது. எப்போங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா 2027 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உகந்த காலமாக இருக்குது. அப்போ அந்த 26 அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு காலம். அப்போ இந்த 2026 நீங்கள் கடந்து தான் போகணுமே தவிர்த்து இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போது அதே மாதிரி ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்னோனிங்களே அதே மாதிரி தான். இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா விவாகரத்து, நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தோஷம் இல்லாத ஒரு ஃபேமிலி தான் நம்ம நிறைய பார்க்குறோம். 2 பேர் இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க அப்படின்னா அவங்க வர்றப்பயே அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இதுக்கு ஒரு கடனுக்கு ஒரு பலனை கேட்குற மாதிரி கேட்பாங்க. நம்ம கேட்டால் என்ன ஜாதகத்தை பார்த்து சொல்கிறப்ப சொல்லுவாங்க, சார் ஆமாங்க சார் நாங்கள் 2 பேரும் அன்பு அன்னோனியம் இல்லாமல் இருக்கிறோம், ஏதோ வாழ்க்கை ஓடுங்க அப்படி. காரணம் என்ன அப்படின்னா அந்த லவ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள 2 பேருக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிற பார்க்குறப்ப பொருத்தமாக பார்க்குறப்ப இல்லாமல் கூட இருந்திருக்கு ஜாதகத்தை பார்த்தா. ஆனால் பட் தனிப்பட்ட முறையிலேயே அந்த கிரகனுடைய வீக்னஸும் அந்த மாதிரி சொல்ல உருவாக்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ விட்டு கொடுத்தோம், அனுசரித்தோம், நம்ம போய்க்கணும். இந்த டைமில் 2020 கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாதச்சனி, விட்டு கொடுத்து போங்க. ஜென்மஸ்தானத்தில் ராகு, லவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியாக ஏதாவது கோயிலுக்கோ அல்லது ஃபேமிலியோட சுற்றுப்பயணமோ சுற்றுலாவோ ஏதோ இந்த 2026 ஒரு பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. என்றைக்குனாலும் வாழ போகிறோம், என்றைக்கு தான் உழைக்க போகிறோம், என்றைக்குனாலும் பாடுபட போகிறோம். ஆனால் நிம்மதிங்கிறதும் மனிதனுக்கு வேணும். நிம்மதியான நித்திரை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு சூழலை உருவாக்குங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வருஷமாக இருக்க போது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில், உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்கள்டே ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.